Hi students, welcome to our channel. So இந்த பர்டிகுலர் வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா 12th ஸ்டாண்டர்டுக்கு இங்கிலீஷ்ல ப்ரோஸ் 1ல இருக்கக்கூடிய பேராகிராஃப். இந்த ப்ரோஸ் 1 உடைய பேராகிராஃப் நான் சொல்லக்கூடிய இந்த மெத்தட்ல எழுதுனீங்கன்னா உங்களுக்கு 5 out of 5 கண்டிப்பா உங்களால ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ இது எப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னால நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்க. மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனல்லையும் மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் சேனலுடைய லிங்க் இந்த வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷன்ல தந்திருக்கேன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தயவு செஞ்சு லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் இந்த வீடியோ உங்களை மாதிரி இருக்கக்கூடிய நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு போய் சேரும். ஓகே, இப்போ நாம ப்ரோஸ் 1 வந்து 2 Gentlemen of Verona பை ஏஜே க்ரோனின். சரியா? ஸோ இந்த ஸ்டோரி உங்களுக்கு எல்லாருக்குமே நடத்திருப்பாங்க. ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு விதமான கைட்ஸ் யூஸ் பண்ணுவீங்க, ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு விதமான மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணுவீங்க. நான் பர்சனலாக என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு யூஸ் பண்ணக்கூடிய அந்த பேராகிராஃப் மெட்டீரியல் தான் இது இப்போ நீங்கள் பார்க்க போகிறது. லாஸ்ட் 5 இயர்ஸாக வந்து இந்த மெட்டீரியல் யூஸ் பண்ணி தான் எழுதிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மெத்தடில் எழுதி என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் லாஸ்ட் 5 இயர்ஸாகவே வந்து பேராகிராஃபில் 5 மார்க்ஸ் எல்லாருமே ஸ்கோர் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ அதை உங்களுக்கும் நான் வந்து இந்த வீடியோ மூலமாக ஷேர் பண்ணுறேன். எஸ்ஏ டைப்பில் தான் என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லா வருஷமே எழுதிட்டு இருக்காங்க. ஒரு ரூமர் ஒன்று இருக்கும் இல்லையா, எஸ்ஏ டைப்பில் எழுதுனா மார்க் போட மாட்டாங்க, சிங்கிள் பேராகிராஃப் தான் கொஷினே இருக்கும், சிங்கிள் பேராகிராஃப் எழுதுனா தான் மார்க் போடுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. பட் அப்படிலாம் கிடையாது. எல்லா வருஷமே என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த மாதிரி எஸ்ஏ டைப் பேராகிராஃபாக தான் எழுதுவாங்க, சினாப்சிஸ் போட்டு. அண்ட் லாஸ்ட் 5 இயர்ஸாக வந்து எல்லாருமே வந்து அதாவது மிஸ்டேக் இல்லாமல் எழுதக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து 5 out of 5 வாங்கியிருக்காங்க. லாஸ்ட் 5 இயர்ஸாக கண்டினியூஸாக என்னுடைய சப்ஜெக்டில் பப்ளிக் எக்ஸாமில் 100க்கு 99 மார்க்ஸ் கொடுத்துட்டு தான் இருக்கேன். சரியா? ஸோ அதனால் உங்களுக்கும் நீங்களும் பேராகிராஃபில் வந்து 5 out of 5 மார்க்ஸ் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த பேராகிராஃபை நீங்கள் படிங்க. கண்டிப்பாக வந்து நீங்களும் 5 out of 5 வாங்கலாம். சரியா? நான் சொல்லக்கூடிய இதே ப்ரெசன்டேஷனில் எழுதுங்க. ஸோ கொஸ்டின் நம்பர் போட்டுட்டு ஃபர்ஸ்ட் பாக்ஸ் போட்டு ப்ரோஸ் ஆத்தர் தீம் எழுதிக்கோங்க. சரியா? இந்த ப்ரோஸ்னுடைய தீம் உங்களுக்கு தெரியும், ட்ரூ லவ் அண்ட் கேர். ஸோ 2 பிரதர்ஸ் நிக்கோலா அண்ட் ஜேக்கோபோ இருப்பாங்க. அந்த 2 பிரதர்ஸும் சின்ன பசங்க தான். அந்த 2 பிரதர்ஸும் வந்து அந்த சின்ன வயசுலயே ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸாக இருப்பாங்க. எதுக்காக அப்படின்னா அவங்களுடைய சிஸ்டர் லூசியானுடைய டியூபர்குலோசிஸ் ட்ரீட்மெண்ட்டுக்காக. இதுதான் ஸ்டோரி. ஸோ உண்மையான அன்போடு அவங்க வந்து உழைப்பாங்க. ஸோ அதனால தான் ட்ரூ லவ் அண்ட் கேர் அப்படின்றத இந்த ப்ரோஸ்க்கு நம்ம தீமாக கொடுத்துருக்கோம். சரியா? இது அப்படியே எழுதிருங்க. அதுக்கப்புறம் சினாப்சிஸ் என்னென்ன டாபிக்ஸ்லாம் இந்த பேராகிராஃப் நம்ம கொடுக்க போகிறோம்னா, இன்ட்ரோடக்ஷன், 2 Gentlemen of Verona, their hard work, their struggle, visit to Poleta, reason for hard work, their devotion and கன்க்ளூஷன் அப்படின்ற இந்த ஒரு 8 ஹெட்டிங்கில் நம்ம பேராகிராஃப் எழுத போகிறோம். ஓகேவா? ஸோ இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா அபவுட் த ஆத்தர் ஆட் பண்ணுறதா இருந்தால் ஆட் பண்ணிக்கலாம். இன்ட்ரோடக்ஷனுக்கு முன்னால் அபவுட் த ஆத்தர் பற்றி ஏதாவது சில வேர்ட்ஸ் நீங்கள் எழுதணும்னு விரும்புனீங்கன்னா அதுவும் நீங்கள் தாராளமாக எழுதிக்கலாம். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் பாருங்க. 2 Gentlemen of Verona is a story written by ஏஜே க்ரோனின். ஸோ இதனுடைய ஆத்தர் வந்து ஏஜே க்ரோனின். It is a story about sacrifice, devotion, care, sincerity, hard work and maturity of 2 little boys who worked hard for their sister Lucia suffering from tuberculosis of spine. ஸோ இந்த ஸ்டோரி பார்த்தீங்க அப்படின்னா 2 பசங்க, சின்ன பசங்க. சரி, அவங்க சிஸ்டர் லூசியானுடைய அவங்களுக்கு வந்து ஒரு சின்ன டிசீஸ் இருக்கும், டியூபர்குலோசிஸ் ஆஃப் ஸ்பைன். ஸோ அதை க்யூர் பண்ணுறதுக்காக அவங்க வந்து அவங்களுடைய லைஃப் டைம் இந்த சின்ன வயசு கூட பார்க்காம ஹார்ட் ஒர்க் பண்ணக்கூடியவங்களா இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு இந்த ஸ்டோரி வந்து சொல்லுது. சாக்ரிஃபைஸ், டிவோஷன், கேர், சின்சியரிட்டி, ஹார்ட் ஒர்க் அண்ட் மெச்சூரிட்டி. நெக்ஸ்ட் 2 Gentlemen of Verona. இதில் வந்து இந்த அந்த 2 லிட்டில் பாய்ஸ் நிக்கோலா அண்ட் ஜேக்கோபோ பற்றின ஒரு ஷார்ட் இன்ட்ரோடக்ஷன் இந்த 2 Gentlemen of Verona ஹெட்டிங்கில் கொடுத்துட்றோம். நிக்கோலா வந்து 13 இயர்ஸ் ஓல்டு பாய், ஜேக்கோபோ வந்து 12 இயர்ஸ் ஓல்டு பாய். சரியா? ரொம்ப சின்ன பசங்க தான். தே ஹேட் அ ஷாபி அப்பியரன்ஸ். நிக்கோலா ஹேட் worn jersey and cut off khaki pants. ஜேக்கோபோ ஹேட் worn a loose army tunic. ஜேக்கோபோ, சரியா, இங்கே ஓ வரும். They both had tangled hair, brown skins and dark earnest eyes. They sold fruits, hawked newspapers, guided tourists around the town, shined shoes and ran errands. சரியா? இது வந்து அவங்க பார்க்கறதுக்கு அவங்க அப்பியரன்ஸ் எப்படி இருந்தது,
அண்ட் அவங்க என்னென்ன வேலைகள் செஞ்சாங்க இந்த சின்ன வயசுல அப்படின்ற அந்த இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துரும். அதுக்கப்புறம் தேர் ஹார்ட் ஒர்க், எப்படிலாம் அவங்க ஹார்ட் ஒர்க் பண்ணாங்க அப்படின்றது. Once the narrator traveled in uninhabited road where Nicola and Jacopo had rested at the pavement to sell the newspapers around midnight. Next morning, narrator asked the reason for their hard work, but the boys refused to say and said that they had other plans. சரியா? ஸோ ஒரு நாள் வந்து ஆத்தர் வந்து ஒரு ஆளே நடமாட்டமே இல்லாத ஒரு ரோடு வழியாக ட்ராவல் பண்ணி வரும்போது அங்கே நிக்கோலாவும் ஜேக்கோபோவும் ஒரு ரோட் ஓரத்தில் ரெஸ்ட் எடுத்துட்டு இருப்பாங்க நைட் டைமில் நியூஸ் பேப்பர்ஸை செல் பண்ணுறதுக்காக. அப்போ மறுநாள் காலையில் நரேட்டர் வந்து ஏன் இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்கன்னு கேட்கும்போது அது சம்மந்தமாக அந்த பசங்க எதுவுமே சொல்ல மாட்டாங்க. எங்களுக்கு வந்து ஒரு சில பிளான் இருக்குது அப்படின்ற மாதிரி மட்டும் சொல்லுவாங்க. தேர் ஸ்ட்ரகிள், எதனால இந்த பசங்க வந்து இப்படி கஷ்டப்படுறாங்க, அவங்களுடைய ஃபேமிலி பேக்ரவுண்ட் என்ன அப்படின்றத பற்றி இந்த தேர் ஸ்ட்ரகிளில் கொடுக்குறோம். சரியா? So at the young age, the boys faced a lot of hardships. They lost their father in the war. They suffered from starvation and exposed to the winter due to homeless. They lost their house in the war. சின்ன வயசுல என்ன பண்ணிடுவாங்க, நிறைய கஷ்டங்களை அவங்க சந்திச்சிருப்பாங்க. அவங்க அப்பா வந்து வாரில் இறந்துருவாரு. அதுக்கப்புறம் அவங்க அம்மா அதுக்கு முன்னாலே இறந்துருப்பாங்க. அவங்க அம்மா இல்லாமல் தான் வளர்ந்துருப்பாங்க. ஸோ அவங்க அப்பாவும் இறந்ததுக்கப்புறம் எல்லாருமே வந்து அவங்க வீடும் வந்து இல்லாமல் போயிடும் அந்த வாரில். அதனால வந்து அவங்க எல்லாருமே நடுரோட்டுக்கு வந்துடுவாங்க. சாப்பாடு கூட இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படக்கூடியவங்களா இருப்பாங்க. விசிட் டு பொலேட்டான்ற அந்த ஒரு பிளேஸ், அந்த ஒரு கிராமத்துக்கு போகக்கூடிய ஒரு இது. The narrator asked the boys if they want any help. Jacopo asked him to drop them at Poleta on Sunday in his car and said that they went to Poleta every Sunday by hiring bicycles. The boys directed him to a large red-roofed villa. ஸோ அந்த நரேட்டர் வந்து ஒரு கைமாறு நன்றி கடனா வந்து கேட்பார், நான் உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணுமா அப்படின்னு கேட்கும்போது நிக்கோலா வேணான்னு சொல்லிடுவான். பட் ஜாக்கோப்போ என்ன சொல்லுவான், எங்களை வந்து நாங்கள் ரெகுலராகவே சண்டே அன்னைக்குன்னு என்ன பண்ணுவோம்னா இங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய பொலேட்டான்ற ஒரு கிராமத்துக்கு பைசைக்கிளை ஹையர் பண்ணிட்டு நாங்கள் போவோம், நீங்கள் இந்த வாரம் மட்டும் எங்களை காரில் இறக்கி விட முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்பான். அவரும் ஓகே சொல்லிட்டு மறுநாள் வந்து நிக்கோலா வந்து சரி ஜாக்கோபோ வழி காமிக்க அவர் வந்து கூட்டிட்டு போவார். அங்கே பொலேட்டால ஒரு பெரிய ஒரு வீடு, அந்த ஒரு ரெட் ரூஃப்டு வில்லா. ஸோ அங்கே வந்து போய் இருப்பாங்க. ரீசன் ஃபார் ஹார்ட் ஒர்க், எதனால இந்த ஹார்ட் ஒர்க் பண்றாங்க, இத்தனை வேலைகள் இந்த வயசுல 13-12 வயசுல எதுக்காக இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, the Germans ruled the city for 3 years. The boys hated Germans, so they joined in the resistance movement against Germans. After the war, they came back to their beloved sister Lucia. They found that she was suffering from tuberculosis of the spine. They admitted her at hospital in Poleta. Every week they had to pay money for her treatment. This is the reason for their hard work. ஸோ சின்ன வயசுலேயே வந்து அவங்க அந்த ஜெர்மன்ஸுடைய வார்னால தான் எல்லாத்தையுமே இழந்திருப்பாங்க. அதனாலேயே வந்து அவங்க வந்து ஜெர்மன்ஸை வெறுக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. அதனால வந்து கொஞ்ச நாள் வந்து அந்த ஒத்துழையாமை இயக்கத்தில் போய் ஜாயின் பண்ணி அங்கே இருப்பாங்க. திரும்பி வரும்போது தான் தெரியும் அவங்க சிஸ்டருக்கு இந்த வியாதி இருக்கிறது. ஸோ அவளை பொலேட்டால் இருக்கக்கூடிய ஒரு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிட்டு அதுக்கு தேவையான அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு தேவையான பணத்தை சம்பாதிக்கிறதுக்காக தான் இந்த வயசுல அந்த பசங்க இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்றாங்க. Their devotion. The narrator followed the boys and found the reason. He asked the nurse why the boys were at the hospital and what is the reason. She explained their sister's situation and the boys' hard work. The narrator did not want to interfere in their family, so he left the place. இப்போ இதெல்லாம் வந்து நரேட்டருக்கு தெரியாது. அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கக்கூடிய ஒரு நர்ஸ் மூலமாக தான் இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிடுவாரு. அந்த பசங்களுமே இது யாருக்குமே தெரியக்கூடாதுன்னு தான் நினைப்பாங்க. யாருடைய கருணையையும் அவங்க எதிர்பார்க்கல. நாம கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு வேலை பார்த்து தான் நம்ம அக்காவை வந்து சரி பண்ணணும் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து ரொம்ப கான்சியஸா இருப்பாங்க. ஸோ அதனால நரேட்டரும் தெரியாத மாதிரியே அவர் அங்கிருந்து கிளம்பிடுவார். ஸோ கன்க்ளூஷன், தி ஸ்டோரி டீச்சர்ஸ் அஸ் த ஹார்ட் ஒர்க், ரெஸ்பான்சிபிலிட்டி, சின்சியாரிட்டி அண்ட் ட்ரூ லவ் அண்ட் கேர். சரியா? இதுக்கு ஒரு மாரல் எழுதிக்கலாம். வென் யூ ஆர் இன் த ஹார்ட் சிச்சுவேஷன், ட்ரை டு ஃபேஸ் இட். நமக்கு கடவுள் ஒரு கஷ்டமான சூழ்நிலையை கொடுக்குறாருன்னா நம்மளுடைய பலன் தெரிஞ்சுதான் நமக்கு கொடுக்குறாரு. நம்மளால அதை ஃபேஸ் பண்ண முடியுன்றதை தெரிஞ்சுதான் அதை கொடுக்குறாரு. சரி, அதை பார்த்து பயந்து ஓடி ஒழியாம அதை நாம தைரியமா என்ன பண்ணணும், ஃபேஸ் பண்ணணும். அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் இந்த 2 பேர் நிக்கோலாவும் ஜேக்கோபோவும் சொல்லியிருக்காங்க. சரியா? ஸோ தட்ஸ் இட்.
இந்த ஃபார்மேட்டை அப்படியே எழுதுங்க. கண்டிப்பா நீங்க வந்து 5 out of 5 எடுக்கலாம். இதே மாதிரி அடுத்தடுத்த பேராகிராஃப் நான் உங்களுக்கு தரேன். இதோட PDF லிங்க் நான் வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். டவுன்லோட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.